அவர் வந்து டாக்டரா இருக்காரு. கல்லூரியில படிக்கும்போது அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2ஆம் ஆண்டு படிக்கும்போது அவருக்கு திருமணம் பண்ணிட்டாங்க. அவரு தொழில் முறையில வந்தபோது, அவரு தொழில் முறையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அம்மாள வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப அவங்க நர்ஸு அவங்க கிட்ட வேலை பார்க்க வரும்பொழுது தான் அந்த அது அத உண்மைதானா? பழகியிருக்காங்க. அதுல ஒரு நேர்மைய நீங்க பார்க்கணும். அந்த நர்ஸு கிட்ட அவர் பழகிட்டாரு. கைவிடல. கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுதானே அதுல நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். முதல் மனைவிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் 2வது மனைவி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இத்தன வருஷம் அவர் மகன் அன்புமணி கூட தானே இருந்தாரு. 50 வருஷம் வாழ்ந்திருக்கும்போது, அதில ஒரு 30 வருஷம் அன்புமணி பொறந்த பிறகு தானே 30 வருஷம் அவர் வாழ்ந்திருப்பாரு. அந்த குடும்பத்தில அதில ஒண்ணும் பெரிய தகராறு வரலையே. 2ஆம் மனைவியினுடைய 50வது ஆண்டு விழாவ குடும்பமும் தான் சேர்ந்து போய் இது பண்ணிருக்குது. யாரோ அவருடைய மகன் வரலங்கிறது வந்து இந்த வருஷம் தானே வராம, போன வருஷம் 49 கொண்டாடி இருப்பாரு. யாரும் அத கவனிக்கல. கலைஞர கவலைப்படுத்தின கலைஞர பத்தி கவலைப்படல. இத பத்தி அவர் இத விட பெரிய பெரிய அசிங்க கேவலத்தை எல்லாம் அவர் சமாளிச்சுட்டு போனவரு. பாவம் ராமதாஸுக்கு தான் அது புதுசு. ஏன்னா அண்ணாவும் சரி, கலைஞரும் சரி இத அரசியலாக்க விரும்பல அவர்.